Hi viewers, welcome to Belican channel. இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ரீவான் கிளாஸ் 3 இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரோட பின் அவுட் கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோங்க. ஜஸ்ட் இப்பயே சொல்லிடுறேங்க. இந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரோட பின் அவுட் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு பின்ல என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படினு தெரிஞ்சிச்சுனா நாம ஈஸியா ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இண்டிகேட்டர் போடுறீங்க. அப்ப வந்து உங்களுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர் போறீங்க வெச்சுக்கங்க. அப்ப லெஃப்ட் சைடு கிரீன் லைட் எரியுது. ஆனா இண்டிகேட்டர் தான் வர்க் ஆகுது. இங்க லெஃப்ட் சைடுக்குரிய அந்த லைட் எரியுது அப்படினா என்ன காரணம் உங்களுக்கு டிஸ்ப்ளேல அப்படினு பாக்கும்போது அதனுடைய கன்சென்ட் பின் லைன் வருதா அப்படினு சொல்லி செக் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது செக் பண்ணுவோம். இதனுடைய பின் அவுட் கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். அப்புறம் இந்த டிஸ்ப்ளே டிவைஸ் வருதுங்களா, அதாங்க ட்ரிப்பர் நேவிகேஷன். இதுக்கு பவர் கொடுக்கக்கூடிய, இதுக்கு லைன் கொடுக்கக்கூடிய இந்த டிஸ்ப்ளே டிவைஸ் கூடிய கனெக்டரை பத்தி பார்க்க போறோம். இதோட பின் அவுட் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சப்போஸ் அதுக்குரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த பர்டிகுலர் பின்னை நம்ம செக் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு தாங்க. அப்புறம் ஈஸி இருக்கு இல்லைங்களா, ஈஸியோட பின் அவுட் கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோங்க. இந்த ஈஸியை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோ பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல்ல நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் ஒர்க் ஆகக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்டுமே எப்படி டெஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஐடியா தான் பண்ணியிருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. ஆரி ரீபான் கிளாஸ் 3 போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது ஏபிஎஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. ஏபிஎஸ்ல பின் அவுட் கான்ஃபிகரேஷன் ஒவ்வொரு பின்லையும் என்னென்ன செக்ஷன் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து இந்த டிஎல்சிங்க, டேட்டா லைன் கனெக்டர், இதாங்க டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஓபிடி டூவில் போட்டு பார்த்து ஈஸியோட ஏதாவது எரர் கோட் இருக்கா, இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும்னா நம்ம இந்த ஈஸியோட எரர் கோட் எடிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இது மூலமாக தான் பண்ணுவோம். இது எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பின் அவுட் பார்க்க போகிறோங்க. மெயினாக இந்த மாதிரி எல்லாமே பார்க்கற காரணம், இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்கல, இல்லை ஒரு காம்பனன்ட் ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம கரெக்டான முறை அப்ரோச் பண்ணுவீங்களா, அதுக்கு தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லிடுறேங்க. இப்போ இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த வண்டியில் நாங்கள் நிறைய காம்பனன்ட் பார்த்துருக்குங்க. அதில் இந்த சாக்கெட் கூட ஹப் இருக்கு இல்லைங்களா, இந்த லாக் மாதிரி பாயிண்ட் வரும் பாருங்க, அதை ஒட்டி வர்றதாங்க ஃபர்ஸ்ட் ரோ, அது வரும் செகண்ட் ரோ. இதில் இது பின் நம்பர் 1 இதுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். ஈஸியும் அதே மாதிரி தாங்க. சாக்கெட் வாங்குற ஹப்பு மேலே தான் லாக் பாயிண்ட் வருது, அதை ஒட்டி வருது ஃபர்ஸ்ட் ரோ, மீதி செகண்ட் ரோ. இந்த பேஸும் நம்ம பார்க்க போகிறோம். நான் திரும்ப சொல்லிடுறேங்க. நம்ம வண்டிக்கு தேவையான எலக்ட்ரானிக் காம்பனன்ட் எப்படி செக் பண்ணுறது, அப்புறம் இந்த ஒயரிங் என்ன வருது, ஒயர் கோடு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதையும் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், 1000 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஏன்னா இதனுடைய ரெக்கார்ட் வீடியோ இது எப்படி கல்ட்டி மாட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் மற்ற டேட்டாவும் நம்ம கொடுப்போம். அதனால அதுக்குரிய வீடியோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். கமெண்ட்டை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா கமெண்ட்டில் வந்து சப்போஸ் ஏதாவது அப்டேஷன் தேவைப்படுது, பேஸ் பண்ணி அப்டேஷன் இருக்குது அப்படின்னா நாங்கள் முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு கூட ஏதாவது அப்டேஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டாக வர மாதிரி கமெண்ட்டில் பின் பண்ணி விடுவோம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வச்சிருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோவும் ஃபோட்டோவும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். நாங்கள் ஆன்சர் பண்ண ரெடி தாங்க. இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பின்னுங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க. அந்த சாக்கெட் வாங்குற ஹப் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த லாக் பாயிண்ட்டு, இதுலேருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி 8 இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் 9 16 வரைக்கும் இருக்குது. பின் படி பார்க்கும்போது இது எதில் 1, இது 8, எது 9 16 அப்படிங்கிற மாதிரி கான்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சாக்கெட் சொருவப்பட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி டேரக்ஷன் வருங்க. அதை அப்படியே கழட்டி திருப்பி பார்த்தோம்னா டேரக்ஷன் மாறுற மாதிரி இருக்கும். அதனால் நோட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 3 பின் மேல் டாப் இருக்குது இல்லைங்களா, ஆமாங்க, அந்த கிரைண்டரு மற்றதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது மாதிரி தான் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, அது ஃப்ளக்ஸில் சொல்லும்போது டேரக்ஷன் போகும். அதே இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா மாறும். அதாவது என்னுடைய லைன் நியூட்ரல் மாறும். அது மாதிரி இவ்வளோ பொசிஷனும் மாறுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோக்குரிய பின் நம்பர் 1 8 வரைக்கும் உரிய கான்ஃபிகரேஷன் இதில் கொடுத்துருக்குங்க. ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் ரோவில் வரக்கூடிய பின் நம்பர் 9 பின் நம்பர் 16 வரைக்கும் ஒரு டேட்டா இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னீங்களா ஓப்பனிங்கில் உங்களோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் டிஸ்பிளேல நீங்கள் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுறீங்க. அப்போ இண்டிகேட்டர் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த டிஸ்பிளேல லெஃப்ட் சைடு அந்த க்ரீன் லைட் அமைச்சிருக்கீங்களா, அது ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் பின் நம்பர் 6ங்க. இதை செக் பண்ண தெரிஞ்சிடும். ஒயரோட கலர் கூட இங்கே கொடுத்துருக்குங்க. ஒயர் ஒயிட் தான், அதில் கோடு வந்து பிளாக் கலர். இதில் கொடுத்துக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனோட ஒயர் கலர் கோடு வந்து 1 2 மாறலாம், மற்றபடி மாறாதுங்க. மேக்ஸிமம் மாறாது. பின் நம்பர் 7 நாட் இன் யூஸ் கொடுத்துருக்கீங்களா, அது வந்து ஒரு டம்மி மாதிரி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க, அது யூஸ் இருக்காது. அதே போல் தான் பின் நம்பர் 15 16 இதெல்லாம். இப்போ ஏபிஎஸோட எம்ஐஎல் வந்து ஒர்க் ஆகல, அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் அட்டன் பண்ணாத வரைக்கும் அந்த ஏபிஎஸ் எம்ஐஎல் எறிவீங்களா, அது சப்போஸ் இல்லைன்னா நம்ம ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்ட்டு அதனுடைய காம்பனன்ட்டில் செக் பண்ணாலுமே கூட இருந்தாலும் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரில் பர்டிகுலர் பார்ட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த லைன் வருது இல்லையான்ட்டு. நிறைய பேர் சொல்லுவீங்களா, ஃபியூவல் லெவல் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண காட்டுறது, இது காட்ட மாட்டேது அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது பின் நம்பர் 2 நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூவல் சென்சார் நல்லா இருந்து டேங்க் திறந்து ஃபியூவல் சென்சார் டெஸ்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. அது நல்லா இருந்து இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் காட்டினா இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம பண்ணுங்க. ஒரு செக்ஷன் ஒர்க் ஆகும்னா அந்த காம்பனன்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய கன்சர்ன், ஃபியூஸு, அப்புறம் ரிலே, இந்த மாதிரி ஒயரிங்கில் என்ன அதனுடைய பின் அவுட்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட்டை பார்க்குறது பெஸ்ட்டு வேங்க. எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு ரெடியாக சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்பிளே டிவைஸுங்க, அதாவது ட்ரிப்பர் டிவைஸுங்க. இப்போ ட்ரிப்பர் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், ஆனால் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ட்ரிப்பர் டிவைஸ் நல்லா இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலைன்னா அது கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த சாக்கெட் தாங்க பார்க்கணும். இதில் இந்த மேலே ஒரு இல்லைங்களா ஹப் பாயிண்ட்டு வர லாக் பாயிண்ட்டு, அதுலேருந்து பார்க்கும்போது பின் நம்பர் 1 2 3 அப்புறம் செகண்ட் ரோ 4 5 6. இப்போ இது ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது பின் நம்பர் 4 பார்ப்பாங்க. அதில் பேட்டரி பாசிட்டிவ் வரும், ஒயரோட கலரு ரெட்டு. இதை மல்டிமீட்டர் வச்சு இதுக்கு ஒரு வோல்ட் வருதான்னு பார்ப்போம், ஏதாவது ஒயர் கட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதை பார்த்து நம்ம ஈஸியாக ரெக்டிவ் பண்ணிக்கலாம். பின் நம்பர் 5 கிரவுண்டு, பின் நம்பர் 6 இக்னிஷன். இக்னிஷன்னா
அந்த இக்னிஷன் கையில் ஸ்பார்க் பிளக் போகிற லைன் வச்சுக்கூடாதுங்க. சாவி திருப்பினதுக்கப்புறம் வோல்ட், அதாவது பேட்டரிலேருந்து வர கரண்ட்டு சாவிக்கு போயிட்டு சாவிலேருந்து வெளியே வரும் இல்லைங்களா, அந்த கீ அவுட் அந்த லைனு, அதாவது ஒயர் கலர் கோடு வந்து ஒயிட்டு. இதெல்லாம் நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம பார்ப்போம் அதுக்கு ஒரு லைன் வருது அப்படின்ட்டு. வந்துச்சுன்னா ஒயர் நல்லா இருக்குது, அப்போ வேறு என்ன அடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதே மேக்ஸிமம் கிளியர் ஆயிரும். ஒரு இதுக்குரிய கன்சர்ன் ஃபீஸ் இருந்தால் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இது பின் நம்பர் 1, 2, 3 தான் நாட் இன் யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து எந்த வித ஒயர் லைனும் எதுவுமே இருக்காதுங்க. ஈஸிங்க. ஈஸியில் மொத்தம் 26 பண்ணுங்க. ஆர்டர் எப்படி எப்படின்னு பார்த்துக்குங்க. நம்ம இந்த ஈஸி திருப்பிட்டு பார்க்கும்போது பின் நம்பர் 1ங்க, பின் நம்பர் 13, பின் நம்பர் 14, 26 இது அந்த ஹப்போட லாக் பாயிண்ட்டு. இப்போ அப்படியே ஒவ்வொரு பின்னோட கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இதில் பின் 1 கொடுத்துருக்காங்களா, பின் 1ல் PGNT1 அதில் ஒயரோட கலர் கோடு செகண்டு, இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். சிபிவி அப்படிங்கிறது கேனிஸ்டர் பர்ஜ் வால்வுங்க. சிபிஎஸ் அப்படிங்கிறது கிராங்க் பொசிஷன் சென்சார். SGNTங்கிறது சிக்னல் கிரவுண்டு. எக்ஸோ சென்சார் அப்படிங்கிறது இது இந்த ஆக்சிஜன் சென்சார் பேஸ் பண்ணுதுங்க. AHU தெரியும் இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டானு. கேனலோ கண்ட்ரோல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம். VBD அப்படிங்கிறது VPK அப்படிங்கிறது பிரிட்ஜு. சிபிஎஸ் ப்ளஸ் கிராங்க் பொசிஷன் சென்சாரோட பாசிட்டிவ் லைனு. அப்புறம் கிளச்சு சுவிட்சு. T அப்படிங்கிறது இன்ஜினல் டெம்பரேச்சருங்க, அதாங்க Tன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் அப்டேஷன் நம்ம தெரிஞ்சுட்டா ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். இதாங்க எந்த பின் நம்பர், அது என்ன லைன் வருது, அதோட ஒயர் கலர் கோடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஈஸியாக நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிடலாம். ஈஸியாக பொறுத்த வரைக்கும் செக் பண்ணுறதுக்கு நம்ம அதனுடைய கன்சர்ன் ஒயரோட வந்து பார்த்து சாக்கெட்டில் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் லைன் வருதா இல்லையான்ட்டு. அடுத்தது அந்த ஈஸி சாக்கெட் செட்டப் இருக்கு இல்லைங்களா, அதை செக் பண்ணுறதுக்கு ஈஸி பிரேக் அவுட் பாக்ஸ் மெத்தட் இருக்குது, டெஸ்ட் ஒயர் மெத்தட் இருக்குது. இதெல்லாம் பண்ணோம்னா இந்த பின்னை ஒவ்வொரு பின்னுமே எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பின் நம்பர் 4 எடுத்துக்கலாங்க. சப்போஸ் கிளச் சுவிட்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் தெரிஞ்சுன்னா, அதாவது கிளச் சுவிட்ச் நல்லா இருக்குது, அதோடைய லைன் பார்க்கும்போது பின் நம்பர் 4 இதில் லைன் வருது அப்படின்னு சொல்லி மல்டிமீட்டர் வச்சு இல்லை மற்ற அந்த ஈஸி பிரேக் பாக்ஸ் மெத்தடோ இல்லை டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த கிளச் சுவிட்சுக்குரிய ஈஸியை நம்ம கிளியர் பண்ணலாங்க. ஏபிஎஸ்ங்க, ஹப்போட லாக் பாயிண்ட்டு, பின் நம்பர் 1, பின் நம்பர் 8, பின் நம்பர் 9, 16. அதுவே சாக்கெட் திருப்பி பார்க்கும்போது ஆர்டர் மாறின மாதிரி இருக்குது, ஆனால் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஃபஸ்ட் ரோக்குரிய பின் நம்பர் 1லேருந்து பின் நம்பர் 8 வரைக்கும் டேட்டா, பின் நம்பர் 9லேருந்து பின் நம்பர் 16 வரைக்கும் டேட்டா. நம்ம வந்து எந்த இடத்துல நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுதோ அந்த லைனை நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சில பின்னை வந்து யூஸ் பண்ணப்படாமல் இருக்குது, அதாவது அந்த சாக்கெட்டில் ஒயரே வராதுங்க, அது மாதிரி இருக்கும். அதான் நாட் இன் யூஸு. அதுக்குரிய கன்சர்ன் ஒயர் கலர் கோடும் சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்பீடு நம்ம ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம ஸ்பீடு காட்ட மாட்டேங்குது அப்படின்னா அந்த கன்சர்ன் லைனை செக் பண்ணி அதில் லைன் வருது இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். டேட்டா லிங்க் கனெக்டருங்க, அதாவது இது மூலமாக டைனஸ் பண்ணப்படும். அந்த பேக் டோர் செட் திறந்தீங்கன்னா ஒரு சாக்கெட் வரும். அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹப்போட லாக் பாயிண்ட்டு. அந்த ஹப்போட லாக் பாயிண்ட் பார்க்கும்போது பின் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் இங்கே, பின் நம்பர் 4லேருந்து 6 வரைக்கும் இங்கே, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ இதில் ஒவ்வொன்றும் டேட்டா கொடுத்துருக்கோம் பாருங்கள். பின் நம்பர் 1ல் இந்த பின் நம்பர் 1 இது வந்து தனிப்பட்ட காம்பவுண்ட் கிடையாதுங்க, இது ஆக்சுவலாக ஈசியோடையும் தேவைப்பட்ட ஏபிஎஸோடையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதில் ஈசியோட பின் நம்பர் 26ல் VBDயில் ரெட் கலர் லைன் வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் பின் நம்பர் 2 பாருங்கள், கேன் ஹையு, இதுதான் ECU பின் நம்பர் 12லையும் கனெக்ட் ஆகிருக்கும். அதே சமயம் ஏபிஎஸோட பின் நம்பர் 3ல கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பின் நம்பர் 4லையும் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ECU, இந்த ABS, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த 3லேருந்து கனெக்ட் பண்ணப்பட்ட லைன் தான் அந்த ஒயிட் ஒயரு. அதுவும் இந்த டிஎல்சியில் வரக்கூடிய பின் நம்பர் 2, பின் நம்பர் 3 இக்னிஷன் அந்த கீ அவுட்டு, ஒயரோட கலர் கோடு வந்து ப்ரௌனு. அப்புறம் பின் நம்பர் 4, பின் நம்பர் 5வும் பாருங்கள் கேன்லோ தான். அந்த பின் நம்பர் 5ல் வரக்கூடிய டேட்டா வந்து கேன்லோ கூடியது தான். ஆனால் இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா ECUவை, ABSஐ, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை அந்த கன்சர்ன் பின்னோட கனெக்ட் பண்ணது. ஒயரோட கலர் கோடு 3 பாயிண்ட்டுக்குமே ஒன்று தாங்க. ஒயிட்டில் ப்ளூ, அதாவது ஒயிட் கலர் ஒயரு, அதில் ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கோம். பின் நம்பர் 6 நாட் இன் யூஸ். இது மாதிரி நம்ம பார்த்துக்கும் போது, அதாவது ஒவ்வொரு பின்லையும் என்னென்ன காம்பனண்ட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஒயரிங் இதுலேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணி நம்ம ECUவை பெர்ஃபார்மன்ஸாக எடுத்துக்கலாங்க. அப்போ நம்ம மெயினாக இந்த காம்பனண்ட் கூடிய பின் அவுட் தான் கொடுத்துருக்கோம், எந்தெந்த பின் அப்படின்ட்டு அது எது கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். அப்புறம் கலர் கோடோட கொடுத்துருக்கோம், ஒயர் கலர் கோட. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்து டவுட் பண்ணுறீங்க, இந்த காம்பனண்ட் மாத்திரதா இல்லை ஒயரை ட்ராக் பண்ணுறது, எந்த இடத்துக்கு போகணும், அதோட ஒயர் கலர் கோடு என்ன, எல்லாமே அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டில் அதையும் ரீபான் கிளாஸ் திருட்டி ரொம்ப ஈஸிங்க. நாமளே மேக்ஸிமம் ஒர்க்கை பார்த்தலாம். அதில் ஒரு சாம்பிள் தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில், இன்னமும் பண்ண இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சில டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு சில காம்பவுண்டை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய காம்பவுண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஆனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் திருட்டி மெம்பர்ஸ்க்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏதாவது தெரியல, இல்லை என்ன டெர்மினேட் பண்ணிக்கணும்னு சொல்லி தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம கேளுங்க, இமேஜ் மூலமாக வீடியோ மூலமாக நம்ம கிளியர் பண்ண ரெடியாக இருக்கும். கமெண்ட்டையும் கொஞ்சம் பாருங்க, நாங்கள் சொல்ல மாட்டாலும் சொல்லனாலும் கமெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பின் பண்ணுவோம். இப்போ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனோட.